ஹவுஸ்மேட் என்று இந்த வாரம் வெளியாகுது. ஆமாம், இந்த திரைப்படத்தில் ஒரு புதுமுகம் நடிக்கிறாரு. அதில் வந்து தர்ஷன் நடிக்கிறாரு. அதில் ஹீரோ பண்ணும் பொழுது அது மாதிரி காளி வெங்கட், வினோதினி இவங்கெல்லாம் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் தீனா என்ற அந்த ஒரு இப்போ அண்மை காலத்தில் அப்கமிங் ஆர்டிஸ்ட் அவரும் பண்ணுறாரு. இது என்னாச்சுன்னா, இது யார் தயாரிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தை? ஹவுஸ் ஹோல்டர், அதாவது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸு பெருமையுடன் வழங்குகிறார். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்னால் யார்? சிவகார்த்திகேயன். அதுபோல் வந்து அதனுடைய கோ ப்ரொடியூசர் யாருன்னா எஸ்பி சக்திவேல் கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கிறாரு. அடுத்து கோ ப்ரொடியூசராக கலையரசு செய்கிறார். ஆமாம், கதை என்னங்க? அதாவது இப்போ வந்து சஸ்பென்ஸு, த்ரில்லரு, அப்புறம் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா படம் போகுதுங்கிற மாதிரி ஒரு நல்ல மக்களுடைய நேரடி கனெக்ஷன்ஸ் ஆகிடுது. ஆமாங்க, இப்போ எல்லாம் கல்யாண மண்டபத்துக்கு வந்து இப்போ என்ன கேட்குறாங்க? ஒரு வீடு இருக்கா, மாப்பிள்ளைக்கு வீடு இருக்கா, வேலை இருக்கா, ஒன்று, ரெண்டாவது வீடு இருக்கா. எல்லா பெற்றோர்களும் தனது மாப்பிள்ளை அல்லது பெண்ணு சேஃப்டி செக்யூரிட்டியாக வாங்கணும் பார்ப்பாங்கல்ல, அப்படி கேட்குறார். யார்? பொண்ணோட அப்பா. என்ன வேடிக்கைன்னா, கேட்டுக்கிட்டு அதை சரிப்பட்டு வராதுனால அந்த பொண்ணு வந்து அப்படின்னு அழுதுகிட்டு வந்து இங்கே வந்து, அப்பா நீங்கள் சொல்கிறத தவிர நான் யாரையும் கழுத்து நீட்ட மாட்டேன், நான் கிழிச்ச கூட தாண்ட மாட்டேன்னு சொல்லி பயபக்தியாக அந்த பொண்ணு கேட்குற இடத்துல லவ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே, ஒருத்தர் அறிமுகம். என்ன நடக்கும்? மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? ரொம்ப சோகமாக வருத்தப்பட்டால், நம்ம ஆட்களுக்கு தான் போன சினிமா ஃபார்முலா என்னென்னா, வருத்தப்பட்டு விட்டால் கிளப் டான்ஸ் ஆடுறது அல்லது வந்து தண்ணி அடிச்சிடுறது, கஞ்சா அடிச்சுட்டு படுத்து கிடக்கிறது தானே. அது ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்களே, வருத்தப்பட்டிருக்கிறாருன்னு. அப்போ நைட்டு அவன் ஃப்ரெண்டும் யார், நம்ம தீனாவும் ஹீரோவும் 2 பேரும் நேராக வந்து வீட்டில் படுத்துக்கிட்டு அப்படியே சோகமாக என்னடா பண்ணுறது, வாழ்க்கையே போயிடுச்சு, லவ் பண்ணவே வேணாம், அவளுக்காக தானே வீடுக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி போகிறப்போ கதவு தட்டி பார்த்தா பொண்ணு வந்து எல்லாம் மேக்கப் அந்த மணமகள் கோலத்தில் எது வந்து கதவு தட்டுறாப்புல. என்னடி இது, நேற்று தானே நீ சொன்னீங்க, எது உங்கள் அப்பா போச்சு கேட்காம நீ மாறவே மாட்டேன்னு சொன்னியே, இப்படி வந்திருக்கேன்னா? ஆமாம், அப்போ அவருக்கு ஏற்றாலும் சொல்லன்னா ஒன்று அடித்து துரத்தி பெரும்பிரச்சனை ஆகிப்படும். அதனால தான் நான் வந்து அந்த மேக்கப்போட கிளம்பு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுன்னு. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இதற்கு முன்பு ஓப்பனிங்கே அப்படி தான் பண்ணுறாங்க. இந்த அரசு அலுவலர்கள், அரசு பணியாளர்கள் இருக்கான் பாருங்க, அவனுக்கு எது கொடுத்தாலும் கட்டுப்படியாவது, எது கொடுத்தாலும் நாளைய வேலைக்கும் போகிறதில்ல, செஞ்ச வேலைக்கு வந்து மீட்டர் கொடுத்தா தான் போகணுங்கிற மாதிரி ஒரு கெட்ட பழக்கத்தை இப்போ இல்லை அப்பையிலேருந்து வச்சுருக்காங்க. லஞ்ச லாவணியம் என்ற ஒரு துறையே வந்து மெனக்கெட்டு கிடக்கு. வேறு யார் லஞ்ச லாவணி யார்கிட்ட போய் பண்ணுறான்? இதற்கென்று அரசு ஊழியர்கள் கை நீட்டுறது, அந்த மாதிரி திட்டுப்பட்டு பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணுறது இருக்கிறப்போ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ஒரு பதிவு பண்ணும் பொழுது ஒரு ரிஜிஸ்ட்ரார், அந்த அசிஸ்டண்ட்டு, அந்த கிளர்க்கு, இவங்கெல்லாம் என்னென்ன கேட்குறான் பாருங்க. இது வந்து இனிஷியல் அந்த பக்கம் போட்டிருக்குது, இந்த பக்கம் போட்டிருக்கு, அப்புறம் மீட்டர் விழுந்தோடனே அது காசு குடியா அப்படின்னா இவ்வளோ காசு கொடுக்கணுமா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. இதெல்லாம் வந்து அப்படியே கரண்ட்டாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. யார்? நம்ம இயக்குனர் யார்? ராஜவேல். நேரடியாக அனுபவப்பட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய் அனுபவப்பட்டு சொல்கிறார். ஒரு பர்சன் வந்து என்ன செய்கிறாரு, எனக்கு வந்து 2000 கொடு 3000 கொடுன்னு கேட்குறாரு. இன்னொரு லேடிஸை போட்டிருக்காங்க. லேடிஸ் தான் லஞ்சம் வாங்க மாட்டாங்க. அங்கேருந்து போட்டோன்னே எனக்கு அது இல்லாமல் தர முடியாது, 2 ரூபா பாக்கி இருக்குது, 2000 ரூபாயில் 2 ரூபா எல்லாத்தையும் யாருன்னா உள்ள எடுத்தது, பர்ஸில் எடுத்தது எல்லாத்தையும் கொடுத்தது போக அடுத்த ஒன்றுமே இல்லை. இருங்க, நான் கையை விட்றான் பேண்ட்டுக்குள்ளே, என்னமோ எதுன்னு பார்த்தாக்கா கையில் அருணாவுடைய எடுத்து கொடுக்குறாப்புல. சரி இருக்கட்டுன்னா அந்த பெண்மணி அசிங்கப்படுத்தியிருக்காங்க அரசு பணியாளர். இதுக்காவது வெக்கப்பட்டு போகணும். இது ஒரு பக்கம். இதை தூக்கிட்டு போய் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கு தட்டி விட்றாங்க. அந்த இதில் என்னென்னமோ பணிகள்லாம் செஞ்சு என்னென்ன மாதிரியான காசு வரவழைக்க, லஞ்சம் வரவழைக்கிறது ரொம்ப உள்ளே போந்து பண்ணியிருக்காங்க. சரி, கதை என்னங்க? இது சீன் தான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங். நல்லா இது எல்லோரும் பார்க்கலாம், கனெக்ட் ஆகும். அடுத்து என்னங்க கதை? என்னங்க, ஒரு அமானுஷ்ய சக்தி, ஒரு வீட்டு வாங்க 10 வருஷம் கழிச்சு உள்ள பழைய வீட்டில் ஒரு அமானுஷ்ய சக்தி முந்தி வாழ்ந்தவர்கள் அதனால் இருந்தார்கள்னு சொல்லிட்டு ஒரு பேயா, அமானுஷ சக்தியா, இது வந்து நல்ல செய்து வந்திருக்கா, கெடுதல் பண்ண வந்திருக்கா என்பதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் முடிவில் என்ன அப்படின்னா, இதில் வந்து உண்மையான அந்த நிஜ வாழ்க்கையில் இருக்கிற மனிதர்கள் வெற்றி பெற்றார்களா, அந்த பேய் அல்லது அந்த முன்னாள் வாழ்ந்த 10 வருட டிஃப்ரென்ஸில் கொண்டு போகிறாங்க. 10 வருடத்துக்கு முன்பு ஆக்சிடென்ட்லாம் இறந்ததுங்கிற மாதிரி ஓப்பனிங்கில் கொடுத்துறாங்க. அது ஒரு ரகசியம்.
இதழ்கள் யார், அந்த குழந்தை யார், இதெல்லாம் வந்து செய்யும் பொழுது காளி வெங்கட் ஒரு அற்புதமான நடிகர் அடுத்த லெவலுக்கு போகிறார். அதுபோல் வந்து வினோதினி வைத்தியநாதன், ஆமாம், ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு தமிழாசிரியை அழகாக பிரச்சனை பண்ணி ஒரு குடும்பத்தில் ஒரு மத்திய வயசில் என்ன இருக்காங்களோ அதை செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி தர்ஷன் புதுமுக நடிகராக இருந்தாலும் அவர் அறிமுகப்படுத்துவதற்கு சிவகார்த்திகேயன் ஒரு கலைச்சேவை செய்வதற்கு ஒரு அற்புதமான நல்ல தேர்வு, ஒரு நல்ல ஃபைட்டு, மற்ற விஷயங்கள், அந்த ஆக்ஷன் பிளாக்கெல்லாம் அவர் நல்லா இருக்கிறாரு. காமெடி என்று அப்பப்போது வந்தால் கூட கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சா தான் சிரிப்பு வந்தால் கூட வந்து ரீசனபிள் சிரிப்பாக இருக்குது. அதனால் இந்த படத்தை குடும்பத்தோடு பார்க்கலாமா, நண்பர்களோட பார்க்கலாமா, பக்கத்து உறவினர்களோட பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தாக்கா எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு பொதுவான படம். தாராளமாக பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.